யாதவ அர்ஜுன் அரசியல் பண்ணுறதுக்கு அந்த இடம் அது கிறிஸ்தவ விழா. ராகுல் காந்தி உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? ஐம் வித் யூ அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னார்ல. உங்களால் தானே ஃபோன் பண்ணது. நம்ம அதை சொல்கிறோம். இது குற்றச்சாட்டாகவே நம்ம வைக்கலாம். விஜய் கண்டிப்பாக உதவி கேட்டு ராகுல்கிட்ட பேசினார். நள்ளிரவில் கெஞ்சிய விஜய் பெரிய நடவடிக்கை வேண்டான்னு சொன்னதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு நீ உடனே போலீஸை வாபஸ் வாங்கிச்சு. நீங்க அதை மறுக்க முடியுமா? அதை வச்சு மறுப்பாரா? ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ராகுல் காந்தி செய்த மிகப்பெரிய தவறு. 41 பேர் இறந்த சம்பவத்தை ஒட்டி முதல்வரிடம் பேசுவது தான் ராகுல் காந்திக்கு சரியா இருந்திருக்கும். நீங்க விஜய்கிட்ட போய் எதுக்கு பேசுனீங்க? உங்க அரசியல் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. அதை தான் இன்னைக்கு யாதவ அர்ஜுன் அதை நோட் பண்ணி பேசுறாரு. இந்த பேச்சில் சொல்றாரு, இயேசுநாதர் மாதிரி சிலுவையில் இறந்த மாதிரி 41 பேரை கொன்னுட்டு நீங்க பேசுற பேச்சு என்ன பேச்சு? சம்பவம் என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நீங்க நடத்துறீங்க அடுத்த சம்பவம் ஈரோட்டில் நடத்துறீங்க. இவ்வளோ நீட்டாக நடத்துறீங்களே, டைமுக்கு வந்தீங்கல்ல, தண்ணி ரெடி பண்ணீங்கல்ல, எதுவுமே செய்யலையே. அங்கே தானே பிரச்சனை. என்னமோ பெருசா நீங்க என்னமோ இயேசுநாதரும் விஜயும் கம்பேர் பண்ணி பேசினாரு. இயேசுநாதரும் அவரும் ஒன்னா. இப்படி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பழியை சுமத்த நினைச்சார்களோ சூழ்ச்சியாளர்கள், அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழியை சுமத்த பார்த்தாங்க. யாதவ அர்ஜுனுடைய பேச்சு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு வர்றாரு. எப்படியாவது காங்கிரஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா 200+ சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ சத்தத்தையே காணங்கிறாரு அந்த பேச்சில். யார் மாற்றிக்கிட்டாங்க? இன்னொரு விஷயம், இதை காங்கிரஸ் கண்டிக்கிற மாதிரியே இந்நேரம் அதிமுக கூடாரம் காலி ஆயிடுச்சின்னு சொல்கிறார் இந்த பேச்சில். அதிமுக இப்படி தான் ரோஷமே இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல. எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? 200 சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த சத்தமே காணாம போயிருக்காதே, சொல்லியிருக்க மாட்டாங்களே. விஜயை கைது செய்ய திமுக முடிவு செய்தது, ஆனால் ராகுல் காந்தி பேசி அதை நிறுத்தினார் அப்படின்னு ஒரு பேச்சு. அப்போ தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுச்சு திமுக. ஆனால் ராகுல் இல்லை வேண்டாம் அப்படின்னு பேசினாருங்கிறது. இதை யாதவ அர்ஜுனுக்கு தெரியுமா? இல்லை யாதவ அர்ஜுன் தெரிஞ்சு தெரியாமல் இருக்காரா? விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு யாதவ அர்ஜுனா அவர்களுடைய நேற்றைய தினம் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பேசிய இந்த பேச்சு ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேச்சாவே இருக்கு. இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார், அவர் திமுகவோட நாலேஜ் இப்போ கொண்டு போய் அவர் பேசினாரா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. நேற்று சொல்லியிருக்கிறாரு, ராகுல் காந்தி இந்த மாதிரி எங்க தலைவர்கிட்ட பேசினாரு, பிரதர் டோன்ட் வரி, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கூறியதாக ராகுல் காந்தி தமிழ்ல நான் உன்னோட இருக்கிறேன், உங்களோட இருக்கிறோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கிறாரு. ஏடிஎம்கே பத்தியும் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அதே அந்த சபையில திட்டமிட்டு காங்கிரசினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் புறக்கணிச்சாலும் பல காங்கிரசினுடைய நிர்வாகிகள் அதில் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தீங்கன்னா அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குனால தான் நம்ம தற்குறின்னு சொல்கிறோம். அந்த அரசியல் பேச வேண்டிய இடமா அது? ராகுல் காந்தியை புகழணுமா? இல்லை ராகுல் காந்தியும் உங்களுடைய நட்பு இதெல்லாம் பேசுகிற இடமா அது? கிறிஸ்தவர்கள் ராகுல் காந்தி அப்படின்னு நீங்களாம் ஒரு கால்குலேட் பண்ணீங்கன்னா அது அசிங்கமான விஷயமா இருக்குது. யாதவ அர்ஜுனுக்கு சரி ரைட்டு, அவருக்கு அவ்வளோதானே, இதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு விஷயம் முக்கியம் இதில், அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா யாதவ அர்ஜுனுடைய பெயர் தான் பெருசாக போட்டிருந்தாங்க. அதுதான் அது இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எம்பி வசந்த், அதுக்கப்புறம் பிரின்ஸோடைய எம்எல்ஏ அவங்களுடைய பேரெல்லாம் சின்னதாக போட்டுருது. அது ஒரு கான்ட்ரவர்சியாகி பிரச்சனையாச்சு. ஸோ காங்கிரஸ் 2வது, யாதவ அர்ஜுனோட யாருமே ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் நல்லாவே தெரியுது, அவர் தன்னை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அதை அரசியல் பண்ணக்கூடிய நபர். அவர் எது பேசினாலும் ஒரு அரசியல் பண்ணுவார். ஸோ அதனால தான் காங்கிரஸ் தேவையில்லாமல் எம்எல்ஏ எம்பிஸ் 2 பேரும் போகலை. நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிட்றப்போ போய் தானே ஆகணும். நிர்வாகிகளும் போகாமல் இருக்க முடியாது. ஸ்டேஜில் தான் அங்கே உட்கார்றதான் தவிர்க்கலான்னு முடியாது, மற்ற எல்லா இடத்துலையும் தவிர்க்க முடியாது ஒரு விஷயம். பட் நேற்று நம்ம இதை ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழில் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணோம். ராகுல் காந்தி செய்த மிகப்பெரிய தவறு. 41 பேர் இறந்த சம்பவத்தை ஒட்டி முதல்வரிடம் பேசுவது தான் ராகுல் காந்திக்கு சரியாக இருந்திருக்கும்.
நீங்கள் வந்து விஜய்கிட்ட போய் எதுக்கு பேசுனீங்க, உங்கள் அரசியல் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல, நம்ம ஏற்கனவே பேசலாம். அதை தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அதை நோட் பண்ணி பேசுகிறார். 2 விஷயம் அன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. விஜயை கைது செய்ய திமுக முடிவு செய்தது, ஆனால் ராகுல் காந்தி பேசி அதை நிறுத்தினார் அப்படின்னு ஒரு பேச்சு அப்போ வந்தது. ஆமா, தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுச்சு திமுக. ஆனால் ராகுல் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு பேசினாருங்கிறது. இதை வந்து ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா, இல்லை ஆதவ அர்ஜுன் தெரிஞ்சு தெரியாமல் இருக்காரா, விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நல்லாவே தெரியும். செப்டம்பர் 27 சம்பவம் நடந்துச்சு. 41 பேர் இறந்துட்டோன்னே இவர் அவசரமாக ப்ரெஸ் எல்லாம் பார்க்குறப்போ முண்டி அடிச்சுட்டு வண்டியில் தனி விமானத்தில் ஓட்டம் பிடிச்சாரு விஜய். எல்லாத்துக்குமே தெரியும். வந்து சென்னைக்கு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்க பனையூரில் வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தினாங்க நள்ளிரவில். அப்போ தான் சொன்னாங்க சரி விஜய் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு ஒரு டாக் வெளியே வர்றப்ப தான் ராகுல் பேசுகிறார். உண்மையிலேயே ஒரு விஷயம் இருக்கு. ராகுல் விஜய்கிட்ட பேசினாரா, விஜய் ராகுல்கிட்ட பேசினாரா? புரியுதுங்களா? அது ஒன்று இருக்குல்ல. விஜய் ராகுல்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், உதவி கேட்டிருக்கலாம், கெஞ்சி இருக்கலாம். இப்போ அவர் மாதிரி பார்த்தா நம்மளும் சொல்லலாம்ல, அதை கெஞ்சி இருக்கலாம். சரி ரைட்டு நான் பேசுகிறேன் ஸ்டாலின்ட்டேன்னு சொல்லி அவர் பேசியிருக்கலாம்ல. சம்பவம் 2 பேர் இருக்காங்க. விஜய் என்ன சொன்னாருன்னு யாருக்கும் தெரியாது, ராகுல் அவர்கிட்ட என்ன பேசினாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு, ஆதவ அர்ஜுன் அரசியல் பண்ணுறதுக்கு அந்த இடம் அது கிறிஸ்தவ விழா, என்ன பாதிரியார்கள் பிஷப்லாம் இருக்கிற இடத்துல அது பேசுறது நல்லா இருக்குமா அது? அதுதான் நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி உங்கள்கிட்ட என்ன சொன்னார், ஐம் வித் யூ அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னார்ல. உங்களால் தானே ஃபோன் பண்ணது. நம்ம அதை சொல்கிறோம், இது குற்றச்சாட்டாகவே நம்ம வைக்கலாம். விஜய் கண்டிப்பாக உதவி கேட்டு ராகுல்கிட்ட பேசினார். நள்ளிரவில் கெஞ்சிய விஜய். உடனே ராகுல் என்ன பண்ணுறாரு, பதிலுக்கு உடனே முதல்வர்கிட்ட பேசி இல்லை சம்பவம் வந்து பெரிய நடவடிக்கை வேண்டான்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு நீங்கள் உடனே போலீஸை வாபஸ் வாங்கிச்சு. நீங்கள் அதை மறுக்க முடியுமா? ஆதவ அர்ஜுன் இதை மறுப்பாரான்றானா? இல்லை சார், இது இன்னொரு கருத்து வந்துடும் சார். அப்போ ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அவர்களை கமெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்துருக்குல்ல சார். உதவி தானே இது, என்ன கமெண்ட், ஒரு உதவி. இல்லை என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு, விட்டுருங்க, இப்போ ஒன்றும் அவசரப்பட வேணாம் நம்பர் சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்கள் அப்படி அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க? இப்படி பாருங்கன்றான். விஜய் உதவி கேட்டார், ராகுல் உதவி செய்தார்னு வைங்கன்றான் நான். இவ்வளோதான், சிம்பிள் திங். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் தான் கமிஷன் போட்டாங்க, எஸ்ஐடி போட்டாங்க, அவ்வளோதானே. உங்கள் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையே. நீ சொல்கிறீங்க அந்த பேச்சில் சொல்கிறாரு, என்னது இயேசுநாதர் மாதிரி சிலுவையில் இறந்த மாதிரி 41 பேரை கொன்னுட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன பேச்சு இது? சம்பவம் என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் நடத்துறீங்க, அடுத்த சம்பவம் ஈரோட்டில் நடத்துறீங்க, இவ்வளோ நீட்டாக நடத்துறீங்கள, டைமுக்கு வந்தீங்கல்ல, தண்ணி ரெடி பண்ணீங்கல்ல, எதுவுமே செய்யலையே அங்கே. அதான பிரச்சனை. என்னமோ பெருசாக நீங்கள் என்னமோ இயேசுநாதரும் விஜயும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு ஆதவ அர்ஜுன். இது வந்து என்ன இது எனக்கு புரியல. இயேசுநாதரும் அவரும் ஒன்றா? அப்படி பர்சனலாக பேச ஆரம்பித்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஜய் மேலே அலிகேஷன்ஸு, அப்பா அம்மாவை பார்த்துக்கல, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார், பல விஷயங்கள் பேசலாம் பேசுகிறதா இருந்தால். நீங்கள் எல்லாத்தையும் அரசியலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது கேம் இதில். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் முதல்வர் ஒருத்தர் பெருசு பேசலை. ராகுல் காந்தி பேசினார், ரைட், அவ்வளோதான். விஜயும் அதே மாதிரி பேசினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 27ஆம் தேதி, செப்டம்பர் 27, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் லாஸ்ட்டு, கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு பிறகு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்கு அதுன்னு கேட்குறேன் நான். கிறிஸ்தவர்கள் வாக்குகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிறிஸ்தவர்கள் அது ஜோசப் விஜய்ங்கிற ஒரு அடிப்படையில் அவர் ஜோசப் விஜய்னு பேசுவார், கிறிஸ்தவ விழா நடத்துவீங்க, அதனால் கிறிஸ்தவர்கள்லாம் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். திருச்செந்தூரில் ஒரு பிஷப் பேசியிருக்காரு, 41 பேரை கொலை செய்த விஜய் பின்னால் ஏன் போகிறீர்கள் ஒரு பிஷப் கேட்குறாரு. அந்த வீடியோ பார்த்துருக்காரா இல்லையா? ஆதவ அர்ஜுன் பார்த்தாரா இல்லையா? சொல்கிறேன் நான். நீங்கள் அரசியல் பேச வேண்டிய இடங்கள்ல அரசியல் பண்ண வேண்டிய விஷயங்கள் வேறேன்றேன் நான். நிறைய இருக்குது.
41 பேர் சம்பவம் என்னங்கிறத சிபிஐ விசாரிக்குது. திமுக அதை பற்றி பேசவே இல்லை, ஒதுங்கி இருக்கு. விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்டையும் விசாரிக்க போகிறாங்க, விஜய்கிட்டையும் விசாரிக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது வரப்போகுது. இதை விட்டுட்டு நீங்கள் 41 பேரை வந்து நடந்த சம்பவத்துக்கும் இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச சம்பவத்தையும் நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணி கொலை பழியை வந்து எங்கள் மேலே சுமத்த ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறப்பையும் தாவேக்கா கூட்டத்தில் வேணால் கைத்தட்டி ரசிப்பாங்க. கேம் பப்ளிக் சிரிக்க மாட்டானா? என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. அதான் நான் சொல்கிறேன். நான் சார் இப்போ ஆதவர்ஜுனா ஒரு சதி செய்யறாருன்னு வச்சுப்போம். இப்போ காங்கிரஸை எப்படியாவது இந்த மேடையில் வர வைக்கணும், நாமளும் காங்கிரஸும் ஒரு பங்காளி மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கணும், இதன் மூலியமா திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் விலகி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோடையே ஆதவர்ஜுனா செயல்படுறதாக வச்சுக்கிடுவோம். ஆனால் காங்கிரஸ் அதை விழித்து கொண்டது. ஆஹா, இவர் வந்து திருமாவளவன் கட்சியில இருக்கும்போது எப்படி பண்ணாரோ அதே போல வந்து பண்றாரு, அப்போ நாம உஷாரா இருக்கணும்னு சொல்லி விஜய் வசந்த், ராபர்ட் ப்ரூஸ், பிரின்ஸ் இவங்க போன்ற பிரதிநிதிகள்லாம் வந்து பாய்காட் பண்றாங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் எடுத்துருக்காங்க. இவரு வந்து கான்ட்ரோவர்சிக்காக ஏதாவது பண்ணுவாரு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் காங்கிரஸ் விழித்துக் கொள்ளணும், இன்னும் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில இன்விடேஷனை வந்து நீங்க இன்விடேஷனை மாத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்க எது வேணும்னாலும் நீங்க ஒன்றும் இன்விடேஷன் இல்லைங்க, எங்க அவர் பேர் இருக்கிறப்ப எங்க பேரை நீங்க வந்து இதில் போடவே கூடாது, தயவுசெய்து வேற இன்விடேஷன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ன்ற. நான் இப்படி ஒரு விஷயத்துக்கே வேலை இல்லையே. இப்படி வந்து அரசியல் பேசணும்னா இப்போ நிகழ்ச்சி நடத்துறாரு, சிஎம் நிறையா பேசுகிறாரு. சிறுபான்மையினர்களுக்கு கொண்டாந்த திட்டங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சிறுபான்மையினர்களை திமுக ஏமாத்துதுன்னு சொல்லுங்கள். என்ன வேணாலும் பேசுங்க, அதெல்லாம் வேற. நீங்கள் கரூர் சம்பவத்தை ஏன் பர்சனலாக சொல்கிறீங்க? ராகுல் காந்தி விஷயத்தை, ராகுல் காந்தி விஷயம்னா என்ன சொல்கிறீங்க? இப்பயுமே ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் கட்சியாக கிட்டத்தட்ட மாறிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளுக்காக தான் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இப்போ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்படி ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனை பேசணும்? இன்னும் காங்கிரஸ் வந்து இந்நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் பேசுனதுக்கு உண்மையா இல்லையா? கேம் இந்நேரம் பேசியிருக்கணுமா இல்லையா? கண்டனம் தெரிவித்திருக்கணும். விஜய் வந்து அவரை கண்டிக்கணும், தேவையில்லாமல் ஆதவ அர்ஜுன் பேசுகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கிற பெரிய 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 லெவலில் பேசுகிறீங்களே. ஜோதிமணி எங்கே இருக்கிறாங்க? ஜோதிமணிக்கு தெரியுமா தெரியாதா? அது காங்கிரஸும் டபுள் கேம் ஆடுதுன்னு சொல்கிறீங்க சார். டபுள் கேம் தான். ஆமாம், கேம் தவறு தானே. ஏன் ராகுல் காந்தி எதுக்கு பேசினார்? ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஒன்றும் புரியாது, பேட்டமாயிருவார், நம்மளுக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் அப்படின்னு ஒரு அடிப்படையிலே தானே அவர் பேசியிருக்க முடியும். பொதுவாக சொல்கிறேன் நான். அதை தாண்டி வேறு என்னவா இருக்கும்? இதில் அரசியல் பண்ணணும்னு ராகுல் நினச்சிருப்பாரா? ஆனால் நீங்கள் இதை அரசியலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களேங்கிறேன் நான். அதுக்கு காங்கிரஸ் எப்படி அனுமதி கொடுக்குது? கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஆதவ அர்ஜுனை கட்சி விட்டு நீக்க சொல்லி காங்கிரஸ் நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே இந்த இன்விடேஷன்லேயே எங்கள் பேர் போட்டிருக்க கூடாதுங்க, இது தாவேக்கா தரப்பில் நீங்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிற மாதிரி இருக்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆதவ அர்ஜுனை பேச வச்சு நீங்கள் ரசிக்கிறது சரியா இல்லை. திமுக எல்லாத்தையும் கை கட்டி பார்த்துட்டே இருக்க முடியாது. லக்கியம் எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன் நான். தாராளமாக நீங்கள் காங்கிரஸ் வெளியே போகணும்னு நினச்சா தாராளமாக திமுக ஒதுங்கிடும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நான் பலமுறை சொல்லிட்டேன். அவளுக்கு பெரிய சந்தோஷமாயிடும். பெரிய பேர்டன் அது. எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக முதுகில் தூக்கிட்டு போயிடுவீங்க காங்கிரஸை? இதுதான் ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு வர்றாரு அவர். எப்படியாவது காங்கிரஸை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை காங்கிரஸ் போனால் அது இன்னொரு விஷயம் சொல்கிறார். பார்த்தீங்களா, 200+ சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ சத்தத்தையே காணாங்கிறாரு அந்த அந்த பேச்சில். யார் மாற்றிக்கிட்டாங்க? இன்னொரு விஷயம், இதை காங்கிரஸ் கண்டிக்கிற மாதிரியே இந்நேரம் அதிமுக கூடாரம் காலி ஆயிடுச்சின்னு சொல்கிறார் அந்த பேச்சில். அதிமுக எப்படி தான் ரோஷமே இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இன்னும் பல பேர் வருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க. நாங்கள் எதுக்கு உங்களை பற்றி பேசணும்? அதிமுகவே காலி, எங்களுக்கு கணக்கிலே இல்லைங்கிறத திருப்பியும் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவங்க தலைவர் சொன்னார். என்ன சொன்னார்? களத்தில் இருப்பவர்கள் மீது தான் நான் பேசுவேன், விமர்சனம் பண்ணுவேன்னாரு.
இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் தெளிவா சொல்லிட்டாரு, அதிமுக களத்துல இல்ல, கூடாரம் காலி, எதுக்கு நாங்க அதிமுக விமர்சனம் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ இப்படி முழுக்க முழுக்க திமிர்த்தனமான பேச்சுக்களாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து அனைத்தும் கண்டிக்க வேண்டிய விஷயங்களா தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. ஆமா. அப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்றாரு. திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்தணும்னு சொல்லி, காங்கிரஸ் அதில் வந்து உறுதியான பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட, அவர்களுக்கும் இந்த கேம வந்து ரசிக்கிறாங்க. ஓகே, ஆமா. நமக்கு ஒரு மவுஸ் இருக்குன்னு வேற ஒரு கட்சிக்காரங்க நம்மள வந்து இவ்ளோ தூக்கி பேசுறாங்க. ஆமா. நமக்கு 100 தாவேக்காங்கிற ஒரு கேம வச்சுக்கிட்டா தான் டிஎம்கேட்ட அதிகமா பேச முடியும் பேரம். பேசலாம். பேரம், அரசியல் பேரத்துக்கு, சீட்டு பேரத்துக்கு தாவேக்காங்கிற ஒரு பெயரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். அது வந்து பேக் ஃபயர் ஆகும்ல. சரி, ரைட்டு, இஷ்டம்லாம் இருப்பா, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லி 15 தான் தருவேன்னு திமுக சொன்னா என்ன செய்வீங்க நீங்க? 25லேருந்து நீங்க 35க்கு ட்ரை பண்றீங்க, 30க்கு ட்ரை பண்றீங்க. ரைட்டு. வேண்டாங்க, பரவாயில்லங்க, நீங்க எவ்வளோ 60 சீட்டு கொடுக்குறவங்கள்ட்ட நீங்க போங்க, வேண்டாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்கங்கிறேன். பிஜேபி விட்டுருமா உங்கள? விஜய் 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 எதுக்கு வச்சிருக்கு? மைனாரிட்டி வாக்குகள் பிரிச்சுருவாரு. திமுகவை அவர் வீக் ஆக்கிடுவாருங்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டால தான் பிஜேபி விஜயை விட்டு வச்சிருக்கு. நீ காங்கிரஸோட சேர்ந்து அவனை விட்டுருமா? சொல்லுங்க பார்ப்போம். இது தெளிவாக ஒரு டிபேட்டில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க? அதிமுக ஒரு வார்த்தை சொல்லுது, என்னைக்குனாலும் நீங்கள் பயன்படுவீங்கிறதுனால உங்களை அன்னைக்கு நாங்கள் காப்பாற்றணும்னு ஒரு வார்த்தை சொல்லுது. எந்த விஷயத்த? கரூர் சம்பவத்தை. அதிமுக தெளிவாக சொல்லுது இந்த சம்பவத்தை. அன்னைக்கு எதுக்கு உங்களை காப்பாற்றணும், என்னைக்காவது எங்களுக்கு பயன்படுவேனுங்கிறதுக்காக உங்களை விட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நடக்குமா? நீ காங்கிரஸோட கூட்டணின்னா விஜயை விட்டுருமான்னு நான். பிஜேபி விட்டுருமா சாதாரணமா? ஒன்றும் இல்லாத இவ்வளோ பவர்ஃபுல்லாக திமுகவே போட்டு பார்க்குற பிஜேபி விஜய் 10 நிமிஷத்தில் விஜய் உட்கார வச்சிருமா இல்லையா? சார், இது இது நீங்க இப்படி பார்க்கலாம் இல்லையா? பிஜேபி தான் இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கு காங்கிரஸ் வந்து சோழியை முடிக்கிறதுக்கு. சரி, முடிச்சுட்டு தாவேக்காவுடன் வந்து ஏன்னா 60 சீட்டு ஜெயிக்க இல்லை, 60 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். இல்ல அப்படி இல்ல சார். சீட்டு இவர் வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் டிவிக்கு. சரி சரி. இவங்க நம்பி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவருடைய வார்த்தைகளை கேட்டு காங்கிரஸுக்கும் லைஃப் போச்சு, டிவிக்கு திமுக போயிருமா? இல்லை திமுக போயிரும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் போனதுனாலங்கிறேன். தெரியாதா? காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு கூடுதல் பலம் தானே ஒழிய காங்கிரஸ் போயிட்டதுனால திமுக வீக் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஐயோ, திருப்பி திருப்பி அதே தான். 4 முனை போட்டிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. 3 மேஜர் பார்ட்டிஸ், அதிமுக, பிஜேபி, டிவிகே, நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ், திமுக, இப்படியாவே இருக்கட்டும்ன்ற நான். போட்டும், திமுக பார்ட்டிஸ் அவங்களுடைய அலையன்ஸ் இருக்கட்டும், போட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ல, பார்க்கட்டும். ஓகே, பெருசாக ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் மாற்றம் கிடையாது. திமுகவுக்கு இது தெரியும். இப்போனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் திமுக பெருசாக சீரியஸாலாம் எடுத்துக்கலையே, செம தான் இருக்கு, பார்க்குது, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணுது? இந்த விமர்சனத்தை அதிமுக ஏன் அப்படி அலட்சியமாக இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஆதவ அர்ஜுன்கிறவர் உண்மையிலேயே, நீங்கள் விஜய் பாய்சனாரா இல்லையா, உண்மையிலேயே ஆதவ அர்ஜுன்கிறவர் ஒரு மோசமான அரசியல் புரோக்கர், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த விமர்சனத்தை தான் நான் சொல்கிறேன். நான் காரணம், ஏற்கனவே விகடன் விழாவை நடத்தி அதில் எப்படியாவது திமுக திருமாவை வந்து எப்படியாவது பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சாப்ப முடியல. இப்போ அவருக்கு ஒரு டைம் அவ்வளோதான், இன்னொரு 30 நாள் கிட்டத்தட்ட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் ஓடும். வைக்கும்போது பார்க்க தானே போகுது. நீங்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு ஆதவ அர்ஜுன் பார்க்க தான் போகுது. அவர் ஜெயிக்க விட்டுருமா திமுக? நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுல்ல, பார்ப்போம் என்ன செய்யுது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதிமுக வந்து இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடும், 30% வாக்கு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, நாங்க எதுக்கு கூட்டணி போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செங்கோட்டையன் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு, வருங்காலம் வந்து திரு விஜய் தான், தமிழ்நாட்டோட வருங்காலம் விஜய் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால எங்க கூட வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு முன் வைக்கிறாரு. ஏடிஎம்கேக்கும் லைட்டா ஒரு இது போட்டு வைக்கிறாரு. என்ன மெசேஜ் இபிஎஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு இந்த மூலியமா? இல்லை, அதிமுக உள்ள ஆட்கள் எல்லாம் வருவாங்கங்கிறத நினைக்கிறது. 2வது பார்ட்டியா தானேங்க.
ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல அதிமுகவும் வீக் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு நாளும். நேற்று ஓபிஎஸ் எடுத்த ஒரு முடிவாக இருக்கட்டும், டிடிவி ஒரு முடிவாக இருக்கட்டும், செங்கோட்டையன் வெளியேறிய முடிவு, இதெல்லாமே அதிமுகவுக்கு ஒரு வீக் ஆகிக்கிட்டே போகுது. இதெல்லாமே நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு டிவிக்கே நினைக்குது. அவ்வளோதான். அவங்க உள்ளுக்குள்ளே இன்கேமராவில் பேசின விஷயங்களை அவர் சொல்கிறாரு. அதிமுகலேருந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வரப்போகிறாங்க, அதிமுக வீக் ஆயிரும். அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு வீக்கான கட்சியோடு நம்ம இதுக்கு கூட்டணி வைக்கணும்? தேவையில்லை. இப்படிலாம் உள்ளுக்குள்ளே அவங்க பேசின விஷயங்களை அவர் நேற்று ஆதவ அர்ஜுன் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இந்த கேள்வி இதெல்லாம் கேட்டு அதிமுகவுக்கு தான் ரோஷம் வரணும். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதிமுக ரோஷப்படுற மாதிரியே தெரியல தாவேக்கா விஷயத்தில். நிச்சயமா சார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன அஜெண்டாவோடு செயல்பட்டாரோ, அதே சேம் அஜெண்டாவோடு தமிழக வெற்றி கழகத்திலும் அவர் செயல்படுகிறார். திமுக கூட்டணியிலும் அதிமுகவிலும் சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் தன்னுடைய அந்த இயல்பான ஒன்றை அவர் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் இன்னும் விழித்துக் கொள்ள வேண்டும். அது இன்னும் இடம் கொடுக்கிறது. இப்படி இடம் கொடுத்து அவர்கள் சென்றால் இந்த கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற்றவும் படலாம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி. வணக்கம்.